இப்போ லைவ்ல வந்து திவாகர் புலம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எப்போவுமே ரம்யா பற்றி புலம்பிட்டே இருப்பார். இப்போ வந்து அவர் அரோரா வந்து ஒரு கேள்வி கேட்டதுனால அரோராவை பற்றி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. கேமராலேயே ரொம்ப நேரம் அரோராவை என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தார். அந்த பொண்ணு இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அது பாட்டு கேஷுவலாக உட்காந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு இந்த மாதிரி வன்மம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பியோர் இன்னசென்ட் சோல் அரோரா. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. இவங்களும் வியானா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா வியானா அப்படியே நியாயத்தின் மறு உருவம் மாதிரி இவங்க வந்துட்டு வியானா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காரு. வியானா எங்கடா கிடைக்கும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா வியானாக்கு தன்னோட யாரும் ஷைன் பண்ணும்போது அவங்க ஏதாச்சும் ஒன்று டவுன் பண்ணியே தீருவாங்க. ஸோ அவங்களும் இவங்களும் காசிப் பண்ணிட்டு இருக்கும்போது அரோரா வராங்க. என்னை பற்றி தானே பேசுகிறீங்க, பின்னாடி பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னோடனே இல்லையே அப்படின்னு சொல்லி வியானா சொல்கிறாங்க. உடனே அரோரா கேட்குறாங்க, நான் வந்தோடனே ஸ்டாப் பண்ண அதுக்கு பேர் பின்னாடி பேசுகிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கரெக்டாக கேட்குறாங்க. அதுக்கு இவங்க கிட்ட ஆன்சர் இல்லை. அப்புறம் அரோரா சொல்கிறாங்க, நான் வந்து சாரி டிமாண்ட் பண்ணது அந்த அரோரா கேரக்டர், அந்த பிரின்சஸ் கேரக்டராக தான் சாரி டிமாண்ட் பண்ணேன். ரியல் லைஃப்பில் அரோராவா எனக்கு அந்த சாரி தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரோரா பற்றி ரொம்ப நேரம் அவர் ரெஜிஸ்டர் பண்ணார். ஆனால் அவங்க வந்து அவங்க எதுவும் கண்டுக்கவே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை பார்வதி பற்றி சொன்னோன்னே பார்வதி செம்ம ட்ரிகர் ஆகிட்டாங்க. 2 பேரும் வந்து மாறி மாறி சொல்லிக்கிட்டாங்க. அண்ணே நீ நிறைய தப்பு பண்ணுறனே, உன் தப்பை நீ அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறனே அப்படின்னு சொல்லி பார்வதி சொன்னாங்க. அதுக்கு இவர் சொன்னார், நீ வந்ததுலேருந்து தப்பு மட்டும்தான் பண்ணிகிட்ருக்க பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நீ என்ன சொன்னாங்கிறத நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ சபரி ஏதோ ஒரு ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தையில் திட்டிருக்காங்க போல இருக்குது. ஆனால் வாட்டர்மெலன் வந்து இப்படி பண்ணுறது தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தவங்க பேட் வேர்ட்ஸ் பேசுகிறது தப்பு, அது ஒரு கேட்டகரி. இன்னொரு பக்கம் என்னென்னா ஒரு ஃப்ரெண்டு நம்மளை நம்பி சொல்லும்போது அதை வெளியில் சொல்கிறது அதை விட தப்பு. ஸோ இவரை நம்பி ஒன்று சொன்னோன்னா இவர் எப்போ வேணால் அதை போய் தேர் இழுத்து தெருவில் விட்டுருவார். அது அரோரா கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. வாட்டர்மெலன் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டே இல்லை, அவர்கிட்ட நம்பி எதையாச்சும் சொன்னால் அவர் பப்ளிக்கில் போட்டு கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அரோராவை வந்து லாஸ்ட் வீக் வந்து விஜய் சார் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி இத்தனை நாளையில் இவங்களை இப்போ தான் பார்க்குறோம், இவங்களை நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு 3 நாளில் எல்லாரும் வந்து திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அந்த இளவரசி ரோல் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே புகழ்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து அரோரா கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.